வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிசி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 வரப்போகிற செப்டம்பர் 14 நடக்கிற குரூப் 2 எக்ஸாமுக்கான தமிழ் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட், ஓகேங்களா? 6 to 12ஆம் வகுப்பு வரை புது புக்கு ப்ளஸ் 6 to 10 பழைய புக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வரையும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை புது புக்கு முடிச்சிட்டோம் சிலபஸ் வைஸ். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸில் இருக்கிறதும் படிக்கணும், அண்டு ஸ்கூல் புக் வைஸும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கிறத படிக்கணும். அதே மாதிரி பழைய புக்கும் படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பழைய புக்லேருந்து ஒரு நியர்பை 10 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் நடந்த குரூப் 4ல். ஏன்னா சிலபஸில் நிறைய டாபிக்ஸ் உவேசா, திருவிக்கா, காந்தி சம்மந்தமான கேள்விகள்லாம் பழைய புக்கில் இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக கடித இலக்கியம் வரதராசனர், ஸோ நிறைய டாபிக்ஸ் பழைய புக்கில் இருக்குது. நோய்க்கு மருந்து, மீனாட்சி சுந்தரனார், பாரதியார், பாரதிதாசன் அவங்களுடைய பொன்மொழிகள். ஸோ அதனால் பழைய புக்கை நீங்கள் ஃபுல்லாக போய் படிக்கக்கூடாது, பட் சிலபஸில் இருக்க டாபிக் இம்பார்ட்டன்ட் படிச்சிடலாம். ஸோ அந்த வியூவில் இப்போது 6ஆம் வகுப்பு பழைய புக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ஃபுல்லாக அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துருக்குது, ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கொஷின் அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், டெஸ்ட்டு எழுதுங்க, ஃபுல் மார்க் எடுங்க, ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் போகலாம். சரியான பொருள். ஏன்னா சில ஊர்கள் பெயர் தெரிஞ்சிருக்கிறோம். கோவன்புத்தூர், கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் மதுரைன்னு எப்படி வந்துச்சு, ஓகேங்களா? தூங்கா நகரம் சொல்கிற மதுரை எப்படி வந்துச்சு பாருங்கள். சரியான பெயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மதிரைன்னு இருந்திருக்குது, அப்புறம் மருதைன்னு இருந்திருக்குது, அதுக்கு ஆஃப்டர் தான் மதுரைன்னு வந்திருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு ஏ, மதிரை தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா கல்வெட்டெல்லாம் எந்த எழுத்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் சரியான சொல்லாக்கம். இரண்டாவது கேள்வி போகலாம், ஓகேங்களா? நயம்-இல் என்பதன் எதிர்பொருள் கேட்குறாங்க, ஓகேங்களா? நயம்-இல என்பதன் எதிர்பொருள் நன்மை, ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி, நடுவண் அரசு எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிட்டதுன்னு கேட்குறாங்க. 1978ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது. பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது எந்த வருடம் கொடுத்தாங்க, டேட் உட்பட ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா லாஸ்ட் நடந்த குரூப் 1ல இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. 27/6/1970. பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்களா கொடுக்கலையான்ற ஆர்கியூமெண்ட்லாம் அப்புறம் வச்சுருங்க, பட் கொஷின்ஸ் கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சுங்க. 4th கொஷின் பாருங்கள். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை, இது எல்லாத்தையும் உருவாக்கின அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ராமலிங்க அடிகளார். அவர் இதெல்லாம் எந்த இடத்துல, எந்த ஊரில் இந்த ஞான சபை சங்கம்லாம் நிறுவனார்னா வடலூரில், ஓகேங்களா? வடலூர் கடலூரில் இருக்குது. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் நம்மளுடைய பசிப்பினியை போக்கத்துக்காக, சத்திய ஞான சபை என்பது பசி அறிவுக்காக, ஓகேங்களா? தர்மசாலை என்பது பசி உணவு கொடுக்கறதுக்காக. ஏன்னா 1866, ஓகேங்களா, ஒரிசா பஞ்சம் தாத்தாபாய் நவரோஜி தன்னுடைய இதுவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பிரிட்டிஷ் அரசும் அதற்கு ஒவ்வாத ஆங்கிலம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கூட அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் பஞ்சம் ஏற்பட்டது காரணமாக பசிப்பினியை போக்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலையெல்லாம். இவர் எந்த ஊர், கரெக்டாக பர்ஃபெக்டாக வடலூர், ஓகேங்களா? 5வது கேள்விக்கு போகலாம். கொஷின் கேட்டதான் இப்போ. எந்த ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடு யுனெஸ்கோ விருது கொடுத்தது? 27/6/1960, ஓகேங்களா? இது எல்லாமே பழைய புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். நீங்கள் பாருங்கள், இப்போ புது புக்கில் சிலர் புதுசே படிச்சுட்டு இருப்பாங்க, அப்படி படிக்கக்கூடாது. பழைய புக்கில் டாபிக் வைஸில் இருக்கிறதும் கவர் பண்ணிடணும். 6th பாருங்கள், இலக்கணம் கொஷின். கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல் இலக்கணம் வரைகிறதெல்லாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஆன்சர் கல், ஓகேங்களா? வேர்ச்சொல் கல். 7வது கேள்வி, ஷேக்ஸ்பியர் பாருங்கள். இது நேருவோட கடித இலக்கியங்களை இந்த கேள்வி வரும். ஷேக்ஸ்பியர், ஓகேங்களா, ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன் என்பது ஆங்கில கவிஞர். பிளேட்டோ என்பது கிரேக்க சிந்தனையாளர். டால்ஸ்டாய் என்பது ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். ஸோ ஆப்ஷன் சி. 8வது கேள்வி, கலைகளின் புகலிடம் சொல்லிட்டு இருக்கும். தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமானம் தோற்றம், அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல அமைந்துள்ளது. இது வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கூறியவர் கார்ல் சேகன், வெளிநாட்டு அறிஞர் சொல்லியிருப்பார். 9வது கேள்வி பாருங்கள். சித்தர்கள் தமிழகத்தின் காடு மலைகளில் ஏறத்தாழ 400 ஆண்டுகள் வாழ்ந்தனர். சித்தர்கள் சம்பந்தமான கேள்வி கண்டிப்பாக டிஎன்பிசியில் இருக்குது.
இப்போ புது எடிஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சித்தர்கள் சம்மந்தமான கேள்வி இல்லை, சித்தர் உலகம்னு சொல்லிட்டு 2019-20 அந்த புக் எடிஷன். நீங்கள் அந்த புக்கு கிடச்சா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சித்தர்கள் உலகம்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த டாபிக் படித்தது மேக்ஸிமம் கொஷின் சித்தர்கள்லேருந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு கிடைக்கலாம் சொல்லுங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை வந்து கமெண்ட்லேயோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 10வது கேள்வி பாருங்கள். 400 பாடல்கள் கொண்ட நூல் இது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் பழமொழி இடம்பெற்றுள்ளது. கரெக்டு தான். ஓகேங்களா? பழமொழி 400. 2வது, பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரையனார். இவருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? மூன்றுரையர் என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஒரு அசீமில் சொல்கிறாங்க அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3வது பாருங்கள், மூன்றுரை என்னும் என்பது ஊர் பெயர், அரையன் என்பது அரசனை குறிக்கும். ஸோ எல்லாமே கரெக்டு, ஆப்ஷன் டி. 11வது கேள்வி. ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் பணிவும் இன்சொல்லு மட்டுமே. திருக்குறள் அகைன் வருது. 12வது கேள்வி. கலைகளின் புகலிடம் என அழைக்கப்படுவது தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். ஓகேங்களா? 13வது கேள்வி பாருங்கள். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று வீரம் முழுக்கமிட்டவர் விவேகானந்தர். 14வது கேள்வி. அகரவரிசைப்படி. ஓகேங்களா? அம்மா அப்பா அண்ணின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த சொற்கள் அகரவரிசைப்படுத்தும் போது 14வதுக்கு ஏ வரும். அங்காடி எப்பவுமே காங்காச்சான்னா நீங்கள் சொல்லி பாருங்கள், மனசில் சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக எதுதோ இந்த நா வரும், அதுக்கப்புறம் தான் பா வரும். ஓகேங்களா? இந்த நா தான் கடைசியாக வரும். ஸோ அதான் கடைசி. ஸோ ஃபஸ்ட்டு தான் கரெக்ட். 15வது பாருங்கள். ஒரு வரிகள், கவிதை வரிகள். கொடுக்கப்பட்ட கூற்றிலிருந்து ஆளுமை கண்டறியன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும், காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும், உடல் வாழினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்திடுவோமே என்று சொன்னவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இந்த வரிகள்லாம் பார்க்க உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. டக்குன்னு கொஷின் எடுத்துட்டு அப்படியே கேட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஷின்ஸ் கிளியராக பார்த்துங்க. ஒரு மேட்ச்சு. பாடல் வரிகளை பொறுத்துக. ஓகேங்களா? மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரையும் பூவோடு புனந்தன் வரும்னு சொல்லிட்டு வரும். இது பரிப்பாடல் வரிகள். தமிழ்கெழு கூடல் புறநானூறு. தமிழ்நிலை பெற்ற தங்கர் மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்று சிறுபானாற்றுப்படை சொல்கிறது. ஓங்குச்சீர் மதுரை என்று கூறுவது சிலப்பதிகாரம். 16வதுக்கு ஆப்ஷன் ஏ. 17 பாருங்கள். உழுவார் எல்லாம் மலைப்போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டுவோம் என்று சொன்னவர் ஓகேங்களா பாரதிதாசன். 18வது பார்க்கலாம். ஓகேங்களா? மரபு சொற்கள் கரெக்டாக எது ஃபிட் பண்ணி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. வயலில் களை பறிக்கணும். ஓகேங்களா? இலையும் பறித்து நெல் தூற்றி அப்பம் தின்று. ஓகேங்களா? பழமும் தின்று மலர் கொய்து பாட்டு பாடு. இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக பார்த்துங்க. 19வது பாருங்கள். செய்தானம் சென்று கொளல் வேண்டும், செய்வினைக்கும் வாய்க்கால் செய்தானம் சென்று கொளல் வேண்டும், செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். கல்விக்காக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? நாலடியாரும் கல்விக்காக நிறைய சொல்லப்படுகிறது. நாலடியார் பல்வேறு சமண முனிவர்களால் பாடப்பட்டுள்ளது. 20வது பாருங்கள். தழையா வெப்பம் தழைக்கவும். இதில் தழை என்பது ஒரு வினைச்சொல், பெயர் சொல் கிடையாது. 21 பாருங்கள். ஏ என்ற எழுத்திற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுவது தற்போது தான்னு பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? 22 ஆற்றுணா வேண்டுவதில் என்று கல்வியின் சிறப்பை கூறும் நூல். ஓகேங்களா? பழமொழி 400 மூன்றுரையனார். 23வது பாருங்கள். அந்தந்த ஊரில் பறவைகளின் புகலிடம் பழைய புக்கில் இருக்குது. கரிக்கீரி என்பது காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? மேல் செங்கனூர் என்பது ராமநாதபுரம். பழவேற்காடு என்பது திருவள்ளூர். உதயமார்த்தாண்டபுரம் என்பது திருவாரூர். உதயமார்த்தாண்டபுரம் திருவாரூர் தொகுதி கலைஞர் நாடு என்பது. உதயமார்த்தாண்டபுரம் என்பது திருவாரூர். அப்புறம் அந்த ஊரோட ஸ்பெஷல் பாருங்கள். மதுரை உறையூர்லாம் கொடுத்துருக்காங்க. 24வது கேள்வி. மதுரை என்னது? சுங்கக்குடி புடவைகள். உறையூர் என்பது கண்டாங்கி சேலைகள். காஞ்சி என்பது பட்டாடைகள். சென்னிமலை என்பது போர்வைகள். திருப்பூர் என்பது பின்னலாடைகள். ஸோ ஆப்ஷன் டி. 25வது பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் வரி.
சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் என்ற பாடல் வரிகள் யாருதுன்னு கேட்டிங்கன்னா தாராபாரதி அவருடைய வரிகள். இந்த வரிகள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உணர்தலை, ஓகேங்களா என்று சொன்னவர் தாராபாரதி. இவருடைய காலம் கேட்குறாங்க. இவருடைய காலம் ஒரு பார்த்தீங்கன்னா 1947லேருந்து 2000 வரையும் இருந்திருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பி 26/2/1947 டு 13. இந்த 26 பாருங்கள், பாதியாக போட்டால் 13 வந்துடும். ஸோ அப்படி கோயின்சிடன்ட்ல பண்ணீங்க, ஓகேங்களா. 26வது கொஸ்டின் பாருங்கள். காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலை ஓரிகாமின்னு அழைப்பாங்க. அதில் சிறந்தவர்கள் ஜப்பானியர்கள். அந்த செய்யும் முறை நேம் வந்து ஓரிகாமி, ஞாபகம் வச்சுங்க. 27 பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என்று சொன்னவர் திருவி கல்யாண சுந்தரனார், ஓகேங்களா. 28வது பாருங்கள், சரியான அல்லது முத்துராமலிங்கர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது பிளேக் நோய் பரவியது, கரெக்டு. சாதியும் மதமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை, ஓகேங்களா என்று சொன்னவர் முத்துராமலிங்கரா. சரி, இந்த ஆப்ஷன் இருக்கட்டும். 32 சிற்றூர்கள் தமக்கு இருந்த நிலங்களை உழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எழுதி கொடுத்தார், கரெக்டு. இவருக்கும் திலகருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது, கரெக்டு. சாதியும் மதமும் சொல்ல சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை. அப்போது ஆப்ஷன் பி தவறு. ஸோ நீங்கள் கொஷின் இது மாதிரி ப்ளே ஆகும்போது நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் இந்த டைம் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் அப்படியே டக்குன்னு சொல்கிற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்படி லைவாக போகிறது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து ஒரு மேட்ச் பாருங்கள். படிரு என்பது வஞ்சகம், அமர் என்பது விருப்பம், துவாமை என்பது வறுமை. துவாமைன்னு சொல்கிறாங்க, சாரி தேர்டு. துவாமை என்பது வறுமை, அல்லவை என்பது பாவம், ஓகேங்களா. துவாமை என்பது வறுமை. 30வது கேள்வி பாருங்கள். சாதி இரண்டொழிய வேறு இல்லை என்று தமிழ் மகள் என்பது இங்கே யாரை சொல்கிறாங்க? ஔவையார். சொல்லிய சொல் அமிழ்தென்பேன் என்று சொன்னவர் பாரதியார் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர். இவருடைய காலம் பாருங்கள், பாரதியாருடைய காலம், பாரதிதாசனுடைய டேட் ஆஃப் பர்த்து, அம்பேத்கர், திருவிக்கா, உவேசா, இவரோட டேட்டெல்லாம் கேட்டால் அப்படியே ஞாபகமாக இருக்கணும், ஓகேங்களா. அவருடைய காலம் 11/12/1882 முதல் 11/9/1921. குறுகிய காலம் தான் வாழ்ந்திருப்பார், ஓகேங்களா. திருவல்லிக்கேணி யானையால் அடிபட்டு இதுவாயிருப்பார். பிறந்த டேட்டும் இந்த டேட்டும் ஒன்றா இருக்குது. 3வது பாருங்கள். வெள்ளி பனிமலை மீது உலாவோம் என்று தொடங்கும் பாடலை எழுதியரும் பாரதியார். பாரதேசம். 8 திக்கும் தமிழ் கொட்டுங்கடி என்று சொன்னவர் அது பெருஞ்சித்திரனார், ஓகேங்களா. 31வது கேள்வி பாருங்கள். தமிழ் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வேங்கடசாமி. 31க்கு பி. 32 பாருங்கள், ஆல்ரெடி இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா. உவேஸ் அவர்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா பி 1855 முதல் 1942, 19/2/1855 முதல் 1942, ஓகேங்களா. 33 பாருங்கள். அகைன் ஒரு மேட்ச்சு. மடவார் என்பது என்ன சொல்லுவாங்க? பெண்கள். தகைச்சால் என்பது பண்பில் சிறந்தவங்கள தகைச்சால். வானப்புணல் என்பது எதை சொல்லுவாங்க? மழை நீர். வையம் என்பது உலகம். ஸோ ஆப்ஷன் ஏ. 34வது கேள்வி பார்க்கலாம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று கூறியவர் இவ்வரிகளுக்கு சொந்தக்காரர் நம் பாரதியார், ஓகேங்களா. அவருடைய டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டு கிளியராக பார்த்துங்க. 35வது ராபி சேதுப்பிள்ளை. பழைய புக்கில் இருக்குது, புது புக்கிலையும் இருக்கார். தமிழ் விருந்து முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர்தான். 1955ஆம் ஆண்டு பெற்றார். எந்த நூல்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் விருந்து, ஊரும் பேரும் ஆகிய நூல்களின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை, ஓகேங்களா. 36வது பாருங்கள். இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கேட்பாங்க, ஏன்னா அப்படி தான் இருக்குது இப்போ வியூ கொஷின்லாம். பதுமத்தான் என்ற சொல்லின் பொருள் பிரம்மன். பதுமன் சொல்லப்படுகிறது. 17 மேற்கணக்கு நூல்களில் மேக்சிமம் அகவற்பால் பாடப்பட்டது. கடவுளில் யார் இருப்பாங்கன்னா சிவனை வைத்து பாடப்பட்டுள்ளது, ஓகேங்களா. 37வது பாருங்கள். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். 38 ஆங்கிலம் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் பாருங்கள், ஓகேங்களா. டிஃபன்னா சிற்றுண்டி, பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை. குழம்பி நீர், ஓகேங்களா. காப்பி தான் குழம்பி நீர்னு சொல்கிறாங்களாம். குழம்பி நீர்னா காப்பி, தேநீர்னா டீ, ஓகேங்களா. அப்போ குழம்பி நீர்னு உங்களுக்கு தனியாக கேட்டால் சொல்லணும் காப்பி, ஓகேங்களா. இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், துவாமைனா வறுமை. குறிஞ்சிப்பாட்டு என்னும் குறிஞ்சிப்பாட்டு எழுதுன மேக்ஸிமம் யாருனாவே அது கபிலர் தான், ஓகேங்களா. 40வது கேள்வி.
இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. ஆமாம், திருக்குறள் வந்து அறம், பொருள், இன்பம் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. 14 மேற்கணக்கு நூல். ஓகேங்களா, திருக்குறள் பாருங்கள் 14 மேற்கணக்கு நூல்றாங்க. சரி, தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனும் கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது. இது கரெக்டு. பட் இது 14 மேற்கணக்கு கிடையாது, 14 கீழ்கணக்கு நூல். 14 மேற்கணக்கு நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும். ஸோ ஆப்ஷன் பி. 41வது கேள்வி பாருங்கள். உவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாறு என் சரிதம் என்ற பெயரில் வந்திருக்குது. அதை அவர் எழுதுனது ஆனந்த விகடனில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. 42வது கேள்வி. ஓலைச்சுவடிகள் தொடர்பான கூற்றுகள் தவறானது. ஓகேங்களா. பனை ஓலையில் பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் எழுதுனாங்க. அக்காலத்தில் இலக்கியங்கள், ஓகேங்களா, அக்காலத்தில் இலக்கணங்கள்லாம் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டன. ஆமாம். ஆனால் 3வது பாருங்கள். ஓலைச்சுவடி எழுதும்போது புள்ளி வைக்க மாட்டாங்க. புள்ளி இருக்கும்னு இருக்காங்க, புள்ளி இருக்காது. புள்ளி வச்சா அங்கே ஓட்டை ஆகிடும், தட் மீன் ஹோல்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஓலைச்சுவடி கிழிந்துடும். அதனால் புள்ளிகள் இருக்காது. ஓகேங்களா. நெடில் குறியிலலாம் வேற்றுமையெல்லாம் அங்கே இருக்காது. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு அடுத்ததே பாருங்கள். ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. ஏன்னா இதெல்லாம் சீர்திருத்தம். தமிழுக்காக பெரும் சீர்திருத்தம் கொண்டவர் வீரமாமுனிவர், பெரியார் அப்புறம் பண்ணியிருப்பாங்க. பெரியாரோட சீர்திருத்தம் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது 1978. ஓகேங்களா. 43வது கேள்வி. அப்போது 42க்கு ஆப்ஷன் சி தவறு. ஓகேங்களா. புள்ளி இருக்கும்னு இருக்காங்க, இருக்காது. உயிரெழுத்து குறில் மாத்திரை அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. உயிரெழுத்து குறில் மாத்திரை 1 மாத்திரை. 44வது பாருங்கள். பின்வரும் புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிக்கும். ஆதியில், ஓகேங்களா, ஆதியில் வந்து புறம் சொன்னது காஞ்சிபுரம்லாம் சேர்த்து அப்படி வந்துச்சு. 2வது கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என்று பெயர் பெறும். காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம் கடற்கரை ஒட்டி உள்ளதால் அந்த பட்டினம் என்பது சேர்ந்து வந்திருக்குது, வேறு எந்த இதுவும் இல்லை. ஓகேங்களா. 3வது பாருங்கள். கடற்கரையின் சிற்றூர் வந்து பாக்கம். பெரிய ஊராந்தா பட்டினம், சிற்றூர் வந்தா பாக்கம். தப்பாக கூட ஆப்ஷன் பின்னு கேட்கலாம். ஸோ பெரிய ஊராந்தா பட்டினம், சிற்றூர் வந்தா பாக்கம். ஓகேங்களா. பட்டினம்பாக்கம் சின்ன ஊர், பட்டினம்பாக்கம், கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நோங்கம்பாக்கம். ஸோ 3மே கரெக்டு. 45வது பாருங்கள். முன்னாளில் முறப்பு நாடு என்று சோழ மண்டலத்தை சொன்னாங்கன்றாங்க. ஓகேங்களா. 2வது பாருங்கள். இப்பொழுது அப்பெயர் பொருணை ஆற்றின் கரையில் ஒரு சிற்றூரில் பெயராகி வந்துள்ளது. 2வது பாருங்கள். 15 சி பாருங்கள். 2வது மாயவரத்திற்கு அணித்தாக உள்ள ஓரூர் கொரநாடு என வழங்கப்படுகிறது. இது கரெக்டு. கூரை நாடு என்பதே கொரநாடு என மருவிது. ஓகேங்களா. நம்ம மதுரை பார்த்தோம் எப்படி மருவி வந்துச்சுன்னு, அதே மாதிரி இதையும் பார்த்துங்க. கொரநாடு என்பது கூரை நாடுன்னு இருந்துச்சான். பட்டுக்கோட்டை வட்டத்தில் காநாடு, மதுராந்தக வட்டத்தில் தென்னாடும் உள்ளன. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்டு. முறப்பு நாடு என்பது சோழ மண்டலம் வராது, பாண்டி மண்டலம் வரும். ஓகேங்களா. 46வது பாருங்கள். அன்பில்லாத வாழ்க்கை தளிர்க்காது எதனை போன்றது. எந்த நிலத்தில் உள்ளது தளிர்க்காமல் இருக்கும். குறிஞ்சி மலையில் தளிர்க்கும், முல்லை காட்டில் தளிர்க்கும், மருதம் பயிர் சார்ந்தது இருக்கும், ஆனால் பாலையில் வாடி போய் தான் காணப்படும். அது போல தான் அன்பில்லாத வாழ்க்கை தளிர்க்காது, மேலும் டெவலப் ஆகாது. பாலை நிலத்தில் ஒரு செடி வைத்தா டெவலப் ஆகாது, அந்த கதையாக இருக்குமோ அன்பில்லாமல் தான். அப்புறம் அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் 47வது கேள்வி பாருங்கள். புதாண்டு 2022 திருவள்ளுவர் ஆண்டு ஆக்குன்னு சொன்னால் கிமு 31. ஓகேங்களா. 31 அது கூட சேர்த்துக்கணும். ஏன்னா கிறிஸ்துவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 31. 1 செகண்ட். ஸோ எந்த வருஷம் அவன் கொடுக்குறானே, இப்போ 2021 கொடுப்பான், 2018 கொடுப்பான், 2100 கொடுப்பான். இது சேர்த்திங்கன்னா பாருங்கள். 2 1 3 2022 கொடுத்துருக்கான் 3. அப்புறம் வந்து 2 1 5 20. சாரி, ஸோ ஆப்ஷன் சி. சாரி, வெளியே வந்துச்சு. 48வது பாருங்கள். கண்ணில் கலந்தேன், கருத்தில் கலந்தேன், எண்ணில் கலந்தேன் இருக்கின்றான் என்ற பாடலின் ஆசிரியர். 48வதுக்கு ஏ ராமலிங்க அடிகளார். தமிழ் மொழியை இரவாத முன்னிலை தரும் என்று சொன்னவரும் ராமலிங்க அடிகளார். இவரை பற்றியும் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. 49வது கேள்வி பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையர் என்பும். அந்த என்புன்றதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. என்புக்கு எலும்பும் வரும், உடலும் வரும், ஆவியும் வரும், நேர்குறி அனைத்தும் சரி. ஸோ ஆப்ஷன் டி தான். 50வது கேள்வி. காணவர்கள் விழின் எரிந்து வானவரை அழைப்பர், கமனச்சித்தர் வந்து காய்ச்சித்தி
வினைப்பர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குற்றால குறவஞ்சியில் வருகின்ற பாடல் வருது. ஓகேங்களா? 51வது கேள்வி பாருங்கள், அருட்பிரகாச வள்ளலாரை பற்றி. ஓகேங்களா? திருவருட்பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பெயர் பெற்றவர். அவருடைய பெற்றோர் ராமையா மற்றும் சின்னம்மையர் ஆவர். ஓகேங்களா? இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார். கரெக்டு. ஜீவகாரண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5818 பாடல்களை கொண்டுள்ளது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் என்று வசனத்திற்கு உரியவர். ஓகேங்களா? ராமலிங்க அடிகளார். அவருடைய காலம் 5/10/1823 டு 30/1/1874. ஸோ அனைத்தும் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டுக்கான ஆன்சர். 6th ஓல்டு புக்லேருந்து நம்ம சிலபஸ் வைஸ் வர கொஷின் எல்லாமே எடுத்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை வீடியோ இல்லை பிடிஎஃப் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம்னா, ஆன்சருக்கு ஏதாவது சந்தேகம்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஸ்ட்டு கரெக்டாக பண்ணிங்க. இதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராப்பராக வந்துடும். முடிஞ்சளவு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் கூட டெஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துரும். ஸோ இந்த வீடியோஸ் இந்த டெஸ்ட்டே உங்களுக்கு தமிழுக்கான ரிவிஷனாக பக்காவாக இருக்கும்னு கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஷெடியூலில் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே நிறைய டவுட் கிளியர் ஆகிடும். கொஷினோட ஸ்டாண்டர்ட் புரிஞ்சுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம். பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி.